இன்றைய செய்திகள் 50, 100, 200, 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. புதிய நோட்டுகள் அறிமுகம். சற்று முன் RBI உத்தரவு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் உற்று நோக்க வைத்துள்ள ஒரு செய்தி. நம்முடைய பையில் இருக்கும் ரூபாய் நோட்டுகளில் இனி பெரும் மாற்றம் வரப்போகிறதா? 50, 100, 200, 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது? ரிசர்வ் வங்கியின் அந்த அதிரடி திட்டம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். தற்போதைய நிலை மற்றும் குழப்பம். முதலில் குழப்பங்களை தவிர்ப்போம். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பரவும் செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை? ரிசர்வ் வங்கி இதுவரை அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவித்துள்ளது? காகித நோட்டுகளின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டதா? ஏன் பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் நோட்டுகளை நோக்கி இந்தியா நகர திட்டமிடுகிறது என்பதற்கான காரணங்களை அலசுவோம். ஏன் இந்த மாற்றம்? பிளாஸ்டிக் நோட்டுகளின் சிறப்பம்சங்கள். இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். உலக அளவில் பல நாடுகள் ஏற்கனவே பாலிமர் நோட்டுகளுக்கு மாறிவிட்டன. ஏன் தெரியுமா? ஆயுட்காலம். காகித நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்ட காலம் உழைக்கும். பாதுகாப்பு. இதில் போலியான நோட்டுகளை தயாரிப்பது மிகவும் கடினம். சுத்தம். இவை அழுக்கடையாது, தண்ணீரில் நனைந்தாலும் வீணாகாது. இந்திய பொருளாதாரத்தின் அடையாளமாக இருக்கும் நம் ரூபாய் நோட்டுகளை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தவே RBI இந்த முயற்சி எடுக்கிறது. மக்களுக்கான விளக்கம் மற்றும் எச்சரிக்கை. நேயர்களே, இந்த மாற்றம் என்பது ஒரு நாளில் நடந்துவிடப் போவதில்லை. இது ஒரு நீண்ட கால திட்டம். நீங்கள் கவலையடைய தேவையில்லை. நோட்டுகள் செல்லாது என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். ரிசர்வ் வங்கி எப்போதுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ள போதுமான அவகாசம் அளிக்கும். எனவே பயப்பட தேவையில்லை. அதே சமயம் விழிப்புணர்வுடன் இருங்கள். சுருக்கமாக சொன்னால், டிஜிட்டல் இந்தியா நோக்கி நாம் பயணித்தாலும் காகித வடிவிலான பணமும் நவீன தொழில்நுட்பத்துடன் புதிய பரிமாணத்தை எடுக்கிறது. இந்த மாற்றம் நம் பொருளாதாரத்துக்கு எந்த அளவு வலு சேர்க்கும் என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய கேள்வி. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பாலிமர் நோட்டுகள் வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.